இப்ப தூண்டி விட்டு இருப்பாங்க, தம்பி நீ நல்லா பேசுற, திமுக சரியா வாங்குற, திருமாவளவனுக்கு நீ சூடா பதில் கொடுக்கற, பேசுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா தமிழ் தேசியம் வளர ஒருபோதும் பிஜேபி இடம் கொடுக்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் தேசியத்தின் முதல் எதிரியே மதவாத தேசியம் பேசுகிற கும்பல் தான். தெலுங்கு பேசுறவங்களோ மலையாளம் பேசுறவங்களோ கிடையாது, அவங்க எல்லாம் நம்முடைய தோழமை சக்திகள். அந்த தெலுங்கு பேசுகிற மக்களிடத்திலும் மலையாளம் பேசுகிற மக்களிடத்திலும் நாம் என்ன சொல்லணும்னா, நீ மலையாள தேசியம் பேசு, நீ கன்னடம் தேசியம் பேசு, நீ தெலுங்கு தேசியம் பேசு, நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேசிய இன ஐக்கியத்தை கட்டி எழுப்புவோம். சமஸ்கிருதமயமாக்குதலையும் இந்தி மயமாக்குதலையும் அவர்களின் ஆதிக்கத்தையும் வடவர் ஆதிக்கத்தையும் நாம் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லணும். அவன் தான் உண்மையான தமிழ் தேசிய உணர்வாளனாக இருக்க முடியும். நீங்க பேசுறியா திராவிடம் இல்லாத திராவிடம்னு? நான் திராவிடம் இல்லாத திராவிடம் சொல்லல, இல்லாத திராவிட தேசியம் சொன்னேன். ஒவ்வொரு சொல்லுக்கும் பெரிய வலிமை உண்டு, பொருள் உண்டு, ஆழமான பொருள் உண்டு. இல்லாத திராவிட தேசியம் இது வேற, இல்லாத திராவிடம் இது வேற. திராவிடம் இருக்கிறது, திராவிட தேசியம் இல்லை. இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு.